உங்கள் அனைவரும் இன்று இவ்வகையில் சந்திப்பதில் மெத்த மகிழ்ச்சி. எங்கே அமைச்சர் தோடமாலை காணவில்லை? அவர் சுகையினம் காரணமால் சபைக்கு சமூகம் அளித்திருந்தேன். அமைச்சர் தீர்ப்பாளர்களே, இன்றெமது அவை விசேட நிகழ்வு என்ன? பணிகிறேன் அரசே. இன்றெமது அவை மிகவும் பாக்கியம் செய்ததாக கருதப்படுகின்றது என்று நான் கூறினால் அது மிகையாகாது. என்ன பேர்பாளர்களே உயிர் போடுகிறீர்கள்? ஆம் பேரரசர் அவர்களே, இன்றெமது அவை ஒரு பேரழகின் நாட்டியத்தை காணவிருக்கின்றது. ஓ, நீங்கள் அனுமதி அளித்தால் அதற்கு எங்கே அந்த நாட்டிய பேரல்? அவளை வந்த விழிகளுக்கும் செவிகளுக்கும் பெருந்தளிக்க கூறுங்கள். பெண்ணே, நீ மிக அருமையாக நடனமாடி என் அனைவரையும் மகிழ்ந்தாய். நீ நடனமாடும் போது ஓர் மொட்டமிருந்த மாதுளை மலர் நடனமாடுவதை போல் எனக்கு தோன்றியது. ஆகையால் இன்று முதல் நீ அனார்கலி என அழைக்கப்படுவார். நன்றி அரசே. யார் ஒருத்தன் ஜகத்திற்கு வந்தவன் யார்? ஏன் இங்கு வந்து
ஆனாக்களி, நீ என்று அரசவையில் ஆடிய நடனம் கண்டு நான் வியந்து போம் மெய் சிலிர்த்து பேரழகியான நடனத்திறனை கண்டு மனம் மயங்கினேன். என்ன என்ன பிதற்றுகிறீர்கள்? நான் பிதற்றுகிறேன். அன்றைய நாள் முதல் இதோ இந்த நொடிவரை என் கண்களில் ஊடாக என் மனதிலே வேண்டும். எனக்குள் ஆற்றும் ஜாலங்களால் நான் செய்வதறியாது உணர்கிறேன். என்னை என் செய்ய வேறெதிலும் நாட்டமில்லை, உண்ண முடியவில்லை, உறக்கம் வர மறுக்கிறது. கண்களை மூடினால் கனவாக வந்திருக்கின்றன. அந்த வானத்திலும் கூட சாயிலே காட்சி. பெண்ணே, என்னை ஏற்றுக்கொள்வாயா? வேண்டாம் வேண்டாம். உன்னை பார்த்தால் பெரிய இடத்து பிள்ளை போல தெரிகிறது. நான் எளியவள். நான் அறிந்ததெல்லாம் இந்நாட்டியம் ஒன்றுதான். என்னை தொடராதீர்கள். இது ஏற்க இயலாத ஒன்றுதான். என்னை மன்னியுங்கள். ஓ, அதுவா? நானும் முனை போன்றவனே. நான் சலி, பேரரசர் அக்பர் பாதுஷாவை படையவில்லை. எவ்வாறு நோக்கினாலும் நாம் இருவரும் அவரிடம் பணியில் இருப்பவர்கள் தானே. பின் என்ன? பயம் வேண்டாம் நற்கடி. நான் உண்மையை கண்டு உன்னை நேசிக்கிறேன். உன்னை திறம்படியாக தோன்றும் அகலகே நான் தண்ணீர். என்னை நம்பு, நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். இது நான் உனக்கு தரும் சத்தியம். மெய்யாக கூறுகிறீர்களா? என் புற அழகை கண்டு பலாப்பழத்தில் ஈக்கள் நோய்ப்பது போல பல ஆடவர்கள் என்னை சுற்றி சுற்றி வருகிறார்கள். அதை நான் வெறுக்கிறேன். பெண் என்பவள் வெறும் உடல் அல்ல. அவளுக்குள்ளும் ஒரு மனம் உண்டு. அதில் விருப்பங்களும் உண்டு. இதை யார்தான் அறிவார்? ஆனால் கலங்கள், உனக்காக நான் இருக்கிறேன். உன்னை என் கண் இமை காப்பது போல் காத்தேன். ஏற்றுக்கொள்வாயா? உங்கள் பேச்சில் உண்மை உணர்கிறேன். என் மனமும் உன்னை சரணடைய துடிப்பதை அறிகிறேன். ஆனால் பொழுது சாய்ந்து நான் சென்று வருவேன். மகனே சலீம், தம்பி, உன்னை கண்டு வியக்கிறேன். பாலகனாக பயிற்சிக்களம் சென்ற நீ 13 வருடங்களுக்கு பின் கட்டுக்கடங்கா காலையாக இளமை நுனி நிற்கிறாய். என் படைகளுக்கு தலைமை தாங்கும் உன் நிலை கண்டு பெருமிதம் கொள்கிறேன். தாய் மண்ணை தொட்டதும் ஓய்வெடுப்பாய் என்று எண்ணினேன். ஆனால் நீ அரண்மனையில் இருந்ததாக தெரியவில்லை. வந்ததும் வராதும் மகை எங்கே சென்றாய்? உன்னை எங்கெல்லாம் கேட்டது? அது ஒன்றுமில்லை நம்பி. நான் நம் நாட்டை சுற்றி பார்க்கலாம் என்று உலாவச் சென்றேன். அவ்வளவுதான்.
என்ன என்னவாயிற்று? அதைதான் நானும் வினவுகிறேன். தனியே சிரிக்கிறார், நாணம் கொள்கிறார், மலர்களை கிள்ளி எறிகிறார், இலைகளை சூடிக் கொள்கிறார், உணவை பிசைந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் உண்ண மறுக்கிறார். பொழுதுகளில் உறங்காது அங்கும் இங்கும் விளாவுகிறார். சில பல நாட்களாக நானும் உன்னை அவதானித்தபடியேதான் இருக்கிறேன். உன் போக்கே சரியில்லை. ஏதேனும் நோயின் அறிகுறியோ என என் மனம் பரிதவிக்கிறது தோழி. அது வேறொன்றும் இல்லை. என் மனம் உன் மனம் என் மனம் என்னவர் சரிவே நாடுகிறது. அவரே சுற்றி சுற்றி வருகிறது. அவர் நினைப்பாகவே இருக்கிறது. இதுவா செய்தி? இது பயங்கரமான நோயாயிற்று. இதற்குலகில் எங்குமே மறந்தில்லையே. சரி தோழி, யாரவர்? என் இனிய தோழியின் மனம் கவர்ந்தவர். எங்கிருக்கிறார்? என்ன பணியாற்றுகிறார்? எவ்வாறு இருப்பார்? சொல் சொல். இந்த பேரழகியின் மனம் கொண்டவரை பற்றி அறிய ஆவலாக இருக்கிறது. ஒரு தோழி போது சொல்கிறேன். அவரின் பேரரசர் அக்பர் பாதுஷா அவர்களின் படையில் ஒரு வீரர். சரி, நான் நாளை உன்னை காண்கிறேன் தோழி. ஆனால் வானத்தில் நிலவை பார்த்தாயா? அந்த நிலவுக்கு என்ன? அந்த நிலவு முகிலுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கு. அது அங்கு மறைந்திருந்து உன்னை நோக்கியிருக்கு. நிலவு என்னை நோக்குகிறதா? என்ன உணர்கிறீர்கள்? நிலவு தன்னை பேரழகர் எண்ணி பெருமிடம் கொண்டிருந்தது. நான் தான் நீ முயல் கொள்ளும் ஒரு பேரழகி இருக்கிறார் என்று நீங்கள் நிலவிடம் கூறினீர்கள். பின்னர் என்னை தொடர்ந்து இங்கு வந்த நிலவு நல்ல நன்றை நீக்கி மேகத்துக்கு முன்னால் ஒளிந்து கொண்டது. அது உன் அழகொலியில் சற்று மங்களாகத்தான் தெரிகிறது. பிரியமானவரே, என்ன விளையாட்டு? ஆனால் நினைப்பார், என் கண்களை பார். உன்னை காணும் போதெல்லாம் என் கண்கள் குளிர்கிறது, என் மனமோ குளிர்கிறது. என் துணை மாயமும் உன்னால் மட்டுமே முடிகிறது. நீ என் உடலோடு கலந்தவள், உயிரோடு இணைந்தது. காலம் உள்ளவரை நம் காதல் நிலைத்தது. என்னும் நான் என்ன கவியா சொல்கிறேன்? நீ என்ன பேச மறந்தையா? ஏதேனும் சொல்லனா? உன் வாய்மொழி கேட்கத்தானே ஓடோடி வந்தேன். இப்போதே செல்கிறேன். அக்பர் அவர்களிடம் இவர்கள் நடத்தும் நாடகத்தை பற்றி கூறுகிறேன். வாருங்கள் அமைச்சரே, என்ன எவ்வளவு தூரம்? கூறி அனுப்பியிருந்தால் நானே வந்திருப்பேனே. பார்க்க நன்றாகத்தான் இருக்கின்றாய். அதுதான் உன் அழகால் பெரும் புள்ளிகளை எல்லாம் வளைத்து பிடித்திருக்கிறாயே. நீ பேரழகி. உன் அழகு மற்றோரை எல்லாம் உன்மத்தம் கொள்ள வைக்கிறது. என்ன கூறுகிறீர்கள் அமைச்சரே? சற்று நாவை அடக்கி பேசுங்கள். நீ யாரிடம் பேசுகிறாய் தெரியுமா? நான் அக்பர் பாதுஷாவின் நவரத்ன அமைச்சரவையின் முதன்மையானவர். என்னையே நீ நாவை அடக்கி பேச சொல்கிறாயா? கேவலம் நீ ஒரு நாட்டிய பெண்.
எத்தனை துணிவிருந்தால் என் பக்கத்தில் இளவரசருக்கு காதல் வலை வீசியிருப்பாய். உனக்கு எத்தனை ஆணவம்? பட்டத்து இளவரசரா? யார் அவர்? நான் அவரை அறிய மாட்டேனே. ஏன் என் மீது தெரியாமல் சுமத்துகிறீர்கள்? வேண்டாம் வேண்டாம், இவ்வாறு என்னை இகழாதீர்கள். என்ன, நீ என் பட்டத்து இளவரசரை அறிய மாட்டாயா? அவரோடு ஆடி பாடி கூடி குழாவி திரியும் நீ அவரை அறிய மாட்டாய பொய்யுரைக்கிறாயா? அவரின் சலீம், அவர் இளவரசர் அல்ல. பேரரசர் அக்பர் பாதுஷா அவர்களின் படையில் ஒரு சாதாரண வீரர். நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு விட்டீர்கள். என்ன, சாதாரண படை வீரர்? அந்த படைகளுக்கெல்லாம் தலைவர் பேரரசர் அக்பர் பாதுஷாவின் பேரன்பிற்குரிய 3வது மகன் என் பட்டத்து இளவரசர் சலீம். ஐயோ, இல்லை இல்லை, அது அவ்வாறு இந்த வாழ்க்கையில் அவரின் சலீம். என்னவர் என்னிடம் பொய் உரைக்க மாட்டார். இதோ பாரானாக்களி, அவரை மறந்துவிடு. இங்கே நாங்கள் பலரும் இருக்கிறோம். நாங்கள் வேண்டாம், ஏன், நானே உன்னை கவனமாய் பார்த்துக் கொள்கிறேன். இப்போதைக்கு இந்த பொற்கிளியை வைத்துக் கொள். மான்சி, இதோ பார், உனக்கு இவ்வளவுதான் மரியாதை. இந்த இடத்தை விட்டு சென்று விடு. அவர் என்னவர்? என் காதலர். அவர் என்னை மறக்க சொல்ல நீர் யார்? நீர் என்றாவது யாரையாவது காதலித்ததுண்டா? இல்லை, உண்மை யாரேனும் காதலித்ததுண்டா? அவ்வாறு இருந்திருந்தால் இன்றையிடம் பேசவும் சிறிதேனும் யோசித்திருக்கிறேன். மனம் நிறைந்து காதலிப்பதற்கும் காதலிக்கப்படுவதற்கும் உம்மிடம் ஓத்தவதையும் இல்லை போல். அது வரம், அது உன்னை போன்றவரை அண்டாது. சரி, சென்று விடு. ஏன் இப்படி செய்தீர்கள்? நான் என்ன பாவம் செய்தேன்? ஏனெனே ஏமாற்றீர்கள்? என்ன இது? ஏன் அழகிறார்? நான் உன்னை ஏமாற்றினேன். அது கனவிடம் நடவாது. என்ன பிழைச்சுகிறார்? இப்போது நான் பேசுவது இதற்களாகத்தான் தெரியும். ஏன் என்னிடம் பொய்யுரைத்தீர்கள்? நீங்கள் இளவரசர் சலீம் தானே? கல்யாணாக்கள், நான் உன்னை ஏமாற்ற எண்ணவில்லை. அன்னத்தையே நம்பாதது. நான் இளவரசர் என்றால் என் உண்மை காதலை நீ மறுத்துவிட்டால் எனும் அச்சத்தினால்தான் நான் இளவரசர் என்ற உண்மையை மறைத்தேனே ஒழிய உன்னை ஏமாற்றும் எண்ணம் என்னிடம் சிறிதளவும். என்னை மன்னித்து எனக்கு அரச பதவி வேண்டாம், மாட மாளிகைகள் வேண்டாம், பொன் பொருள் எதுவும் வேண்டாம். என் உயிர் காதலின் உள்ளவனும் அரியணை மட்டும் போ. என்னை புரிந்து கொள் பெண்ணே. நீ என் கண்மணி அல்லவா? நான் இப்பொழுது உரைக்கிறேன். நான் உன்னை பிரியேன், உனக்காகவே வாழ்வேன். நான் பிழைத்திருக்கும் வரை என் மனம் உன்மீதே நிற்கும். இது சத்தியம். இளவரசே, உங்களை உடனடியாக அழைத்து வரும்படி அரசர் பணித்தார். இந்த பேராசை பிடித்த பேய் மன்னர்களை உயிரோடு சமாளிக்கும்படி ஆணையிட்டுள்ளார்.
ஆனால் என்ன காரியம் செய்திருந்தார்கள் இந்த பாவி. என்னை நேசித்த ஒரே காரணத்திற்காக உடைய உயிரை எடுத்து விட்டார்களே. ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஹலால் ஹலால் ஹலால். நீ எத்தனை துடித்திருப்பாய்? அந்த காரணம் எவ்வளவு பயந்திருப்பாய்? காலம் முழுதும் கூட வருவேன் என வாக்களித்தேனே. என்னாலே உன்னால் பாராதே. ஹலால் 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 ஹலால். என் உயிரே ஹலால், என் உயிரே ஹலால். என் இதயம் பிழைக்குவது போல் இருக்கிறதே. ஐயோ ஐயோ ஐயோ, ஹலால் ஹலால். சரி, நீங்கள் வருவீர்கள் என்று எனக்கு தெரியும். எனக்காக வந்துவிட்டீர்கள். ஊழிய சமாதியில் எவ்வாறு வந்தேன் கேட்கிறீர்களா? கூறுகிறேன் கொள்ளுமலைக்கு இனப்பாகுபாடு பார்ப்பதல்ல என் பேரரசர் பாதுஷா அவர்கள். அவர் பிறர் அறியாமல் வேறு தேசம் செல்ல எனக்கு ஒரு சொந்தப்பாதை அமைத்திருந்தார். இறுதியாக உங்களை பார்த்து என் கண்களை நிரப்பிக் கொள்ள ஓடோடி வந்தேன். என் உங்களுக்கே சொன்னேன், நான் உங்களுடையவர். ஆனால் உம்மோடு வாழ வழி இல்லாத ஒரு அபாக்கியசாலி. இது மரபு மீறிய காதலாக நான் என்ன செய்வேன்? உம்மோடு வாழத்தான் இந்த சமூகம் என்னை ஏற்காது. ஆனால் உமக்குள் வாழ்க்கையை யார் என்ன செய்திட முடியும்? சரி, நான் வாழும் காலம் வரை நீர் அளித்த அன்பிலேயே நிலைத்திருப்பேன், உண்மையே நினைத்திருப்பேன். என் இறுதி மூச்சு பிரியும் போதும் உன்னாமமே உச்சரிப்பேன். சலீம் சலீம், ஐயோ சலீம், என்னவாயிற்று? சலீம், இந்த அனார்களை மறைந்து விட்டார். பெண்ணமே, உன் உயிரை குடிக்க தூண்டியதோ? ஐயோ, சரி சரி, சரி. மறு ஜன்மம் இருந்தால் கூட உயிரை உன் கரம் பிடிப்பேன, உன் கால் தடம் நான் தொடர்வேன.